அருகில் இருக்கும்போது நாமும் நல்லவர்களாக இருக்கிறோம். இதனையே அவ்வை நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என மூதுரையில் பாடி வைத்தார். மாறாக தீயவர்கள் நம்மை சூழ்ந்து விட்டால் நம்மை தீமையின் பாலிழுப்பார்கள், அல்லது நாம் செய்யும் நன்மையின் குறுக்கே நிற்பார்கள். தொடர்ந்து அதிர்ஷ்டம் இல்லை அருகில் இருப்போரே என்ற தன்னுடைய கருத்தினை பதிவு செய்வதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது செல்வி ஆதனா ஜூட் நிஷாந்தன் அவர்களை, ஜாழ் இந்து மகளிர் கல்லூரியினுடைய மாணவி. வளரிளம் பருவத்தில் எமது ஆற்றல்களை அரங்கேற்ற வழி சமைக்கும் அறிவாலய அரங்கில் உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி. இத்தருணம் இச்சூழலில் பிரசன்னமாயிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அருமையானதொரு சுழலும் சொற்போர் தனிமனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் எதுவெனும் பெருமதியான கேள்வி அரங்குக்கு வந்திருக்கிறது. 8 பேர் ஆளுக்கொரு விடைகளுடன் அரங்கை நிறைத்துள்ளார்கள். அவர்களுள் ஒருவனாக தனிமனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் அருகிருப்போரே என பேச விளைகிறேன். நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்கு, தனித்து வாழ முடியாதவன். தனது ஒவ்வொரு தேவைகளிலும் சக மனிதனை சார்ந்தே இருக்கிறான். ஒருவன் தனது வாழ்வில் சந்திக்கும் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் அதில் இன்னொரு மனிதனின் பங்களிப்பு இன்றி எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். அருகிருப்பவர்கள் எனும்போது யாரெல்லாம் அந்த வகைக்குள்ளே வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் சுற்று வட்டாரமாக இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பா, சகோதர சகோதரிகள், பெரியவர்களானதும் கணவன் மனைவி பிள்ளைகள். இவர்கள் அருகிருப்பவர்களில் முக்கியமானவர்கள். தவிர்க்க முடியாத பந்தத்தினால் பிறப்பு வழி நமக்கு கிடைக்க பெற்றவர்கள். அடுத்த வட்டமாக இருப்பவர்கள் நண்பர்கள், நெருக்கமாக பழகும் உறவினர்கள். இவர்கள் இரத்த உறவின் வழியிலும் நெருக்கமான பிறப்பின் வழியிலும் இணைந்திருப்பவர்கள். அடுத்த தரப்பினர் நாம் அன்றாடம் அல்லது அடிக்கடி சந்திக்கும் நபர்கள். பாடசாலை நண்பர்கள், தனியார் கல்வி நிலைய நண்பர்கள், அலுவலக நண்பர்கள். இவர்களுள் சிலரை நாம் வேண்டுமெனில் தவிர்த்து கொள்ள முடியும். ஆனால் அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் சாத்தியமில்லை. ஆக மனித வாழ்வு என்பது தவிர்க்க முடியாத வகையிலே இன்னொரு மனிதனின் சகவாசத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அருகிருக்கும் மனிதர்களின் இயல்புகளும் அவர்களின் பங்களிப்புகளும் நமது வாழ்வில் தவிர்க்க முடியாத செல்வாக்கினை செலுத்துகின்றன. நல்லவர்கள் நமக்கு அருகில் இருக்கும்போது நாமும் நல்லவர்களாக இருக்கிறோம். இதனையே அவ்வை நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என மூதுரையில் பாடி வைத்தார். மாறாக தீயவர்கள் நம்மை சூழ்ந்து விட்டால் நம்மை தீமையின் பாலிழுப்பார்கள், அல்லது நாம் செய்யும் நன்மையின் குறுக்கே நிற்பார்கள். அதிர்ஷ்டம் கூட நம் பக்கத்தில் இருப்பவர்களை பொறுத்துத்தான் அமையும். உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அருகிருப்பவர்கள் அதிர்ஷ்டமானவர்களாக இருந்தால் அது சிலவேளை நமக்கும் வாய்க்கும். பக்கத்து இலைக்கு பாயாசம் கிடைப்பது போல் அருகிருக்கும் மனிதர்கள் நமது சிந்தனை, சொல், செயல் என எல்லாவற்றிலும் பங்களிப்பு செய்கின்றார்கள். நமது எதிர்கால சிந்தனைகளிலும் முயற்சிகளிலும் அருகிருப்பவர்கள் துணையாக நிற்கலாம், அல்லது இடையூறாக கூட நிற்கலாம். நாம் எத்தனை வல்லமை மிக்கவர்களாக உயர பறக்கும் சிறகுகளை கொண்டிருந்தாலும் அருகிருப்பவர்களினால் சங்கிலியால் கட்டப்பட்டால் பறக்க முடியாது. மாறாக நம்மை தம் தோள்களில் ஏற்றி தாம் காணாத உலகை காண்பிக்கும் அருகிருப்பவர்கள் கிடைத்துவிட்டால் வாழ்வின் வெற்றிகள் நம்மை சேரும். அருகிருக்கும் மனிதர்கள் நேர் சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால் நம்மையும் நேர்வழிப்படுத்துகிறார்கள். மறை சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால் நம்மை தீயவர்களாக நடத்துகிறார்கள். எனவே தனிமனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் அருகிருப்பவர்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறது எனும் எனது வலுவான வாதத்தினை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.